ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். 1 யோவான் 3:20 இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. நம்மளுடைய இருதயம் நீ குற்றம் செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது அதை விட பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய வார்த்தைகளினாலோ இல்லது நம்மளுடைய செயல்களினாலோ ஒரு தப்பு செஞ்சுருந்துருக்கலாம், யாரையாவது காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட சாரிக்கிட்ட அவரோடு கூட ஒப்புரவாயிடணும். அந்த கில்ட்டி கான்ஷியஸ்லேயே நம்ம இருந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம அப்படி இருந்தோன்னா அது நம்மளை தேவனை விட்டு வழி விலக பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறத நம்ம அந்த வசனங்கள் மூலமாக பார்க்குறோம்ல. நம்மை நாமே குற்றவாளிகளாக தீர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குறதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்துருவோமா? இப்போ நம்ம பார்க்க போகிற 2 மனிதர்களுமே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். முதலாவது யூதாஸ், இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த மனுஷன். அவர் அந்த தவறு செஞ்சதுக்கப்புறம் அந்த மனசாட்சி அவருக்கு குத்துது, இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டு அவரை நான் காட்டி கொடுத்துட்டேனேன்னு சொல்லி அவர் சொல்கிற வார்த்தை குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், அதனால் நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கூட இருந்தவங்க எல்லாம் அது உன்னுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இன்னும் அவருக்கு அந்த ஒரு கில்ட்டி கான்ஷியஸில் போய் அவர் சூசைட் பண்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம்ல. அந்த குற்ற மனசாட்சி அவரை கடைசியில் கொல்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது தான் பேதுரு. இயேசு கிறிஸ்துவை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி 3 தரம் மறுதளித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருக்கு அவருடைய செய்த தவறு உணர்த்தப்படும் பொழுது அந்த மனசாட்சி அவரை வாதித்ததுனால அவர் நம்ம வசனத்தில் பார்க்குறோம், மிகவும் அழுதான் அப்படின்னு சொல்லி, மனங்கசந்த அழுதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு பேதர்கிட்ட கேட்குற வார்த்தைகள், நீ மற்ற எல்லாரும் பார்க்கல என்னை அதிகமாக நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி, அதுக்கு அர்த்தம் நான் உன்னுடைய தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை தான். தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி வசனங்களை நமக்கு சொல்லி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம்ல. நம்ம அந்த குற்ற மனசாட்சியோடு இருந்து நம்ம பெரிய ஒரு நஷ்டத்தை பார்க்காம கர்த்தரோட கூட ஒப்புரவாயிடணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனங்கள் மூலமாக நம்ம கற்றுக்குறோம். இன்றைக்கி நாம் நம்மளை நிதானித்து பார்க்கலாம். நான் கில்ட்டி கான்ஷியஸ்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம செய்த தவறுகளை ஒத்துக்காமல் அந்த ஒரு கடின இருதயத்தோடு நம்ம இருந்துடக்கூடாது. சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டியும் ஆண்டவரே, சுத்த மனசாட்சியை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம். எங்களையும் சரி எங்களை சுற்றி இருக்கிற யாரையும் சரி நாங்கள் குற்றவாளிகள் என நியாயம் தீர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்போம். எப்படி பழைய ஏற்பாட்டில் குற்றம் செய்தவர்கள் தப்பிக்கும்படியான ஒரு அடைக்கல பட்டணம் இருந்ததோ அதே போல் இன்றைக்கி நாம் குற்றம் செய்யும் போது நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிற நம்மளுடைய அடைக்கலமானவர் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் தான் குற்றமற்றவர், மாசற்றவர். அவரிடத்துல நம்ம ஒப்புரவாகும் போது ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நமக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.